இந்த டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இது உருவாக்குனதுக்கான நோக்கமே, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா, ₹10 ஒரு பொருள் விக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொருள் அதோட அடக்க விலை வந்து ரூ. 2க்குள்ளேயே முடிஞ்சிருது. அந்த அந்த ரூ. 2க்குள்ளேயே அந்த உற்பத்திக்கான பொருள், அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட லாபம் எல்லாமே சேர்த்தனோம் அப்படின்னா, ஒரு ரூ. 2 ரூ. 3ல முடியுது அப்படின்னா, ஆனா மக்கள்கிட்ட போய் சேரும்போது ₹10 தான் போய் சேருது. ஏன்னா, நடுவுல எத்தனையோ பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. கம்பெனி டைரக்ட்டா மேனுஃபேக்சர் பண்ணி, அவங்களே போய் எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதில்ல. ஏன்னா, எல்லாத்துக்கும் தனித்தனி டீம் இருப்பாங்க. மார்க்கெட்டிங் டீம் இருப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல ஒரு டீலர் இருப்பாங்க. நேஷனல் லெவல்ல ஒரு டீலர் இருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு டீலர் இருப்பாங்க. ஏரியா லெவல்ல ஒரு டீலர் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ரீட்டெய்லர்ஸ் ஷாப்புக்கு போகும். இப்ப இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லாபம் இருக்குமா? இருக்காதா? அப்ப இதெல்லாமே லாபம் எல்லாத்துக்கும். அப்ப இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கமிஷன் கம்பெனி, அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி குடுக்கணும். அப்ப குடுக்க அதோட பிரைஸ், அந்த பொருளோட விலை வந்து அதிகமாகுது.